தமிழகத்தில் மின்கம்பங்களில் ஏறி பணிபுரியும் ஊழியர்கள் விபத்தில் சிக்குவதை தவிர்க்க வோல்டேஜ் சென்சார் டிடெக்டர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக நாமக்கல்லில் 475 பேருக்கு இக்கருவி வழங்கப்பட்டுள்ளது. மின் வாரியத்தில் பல்வேறு நிலைகளில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். புயல், மழை போன்ற பேரிடர் காலங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சரி செய்ய மின்வாரிய ஊழியர்களால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அவர்கள் எந்த நேரமாக இருந்தாலும் மின்கம்பத்தில் ஏறி பழுதை சரி செய்கின்றனர். சில சமயங்களில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழக்க நேரிடுவதும் குறிப்பிடத்தக்கது. கனமழை, பலத்த காற்று காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் மே 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 4 நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைய பாடுபட வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் பட்டாசு ஆலைக்கு சொந்தமான கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 படுகாயமடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து நடைபெறும் விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக மருத்துவ பேராசிரியர் நாகைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை இடங்களை 50% உயர்த்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மழை வெள்ள பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இதை வழக்கம் போல் அலட்சியமாக எதிர்கொள்ளாமல் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இருந்து அபுதாபிக்கு விமானத்தில் கடத்த முயன்ற 18 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்களில் 6 ஆண்டுகளை கடந்த பேருந்துகளை மாற்றிவிட்டு புதிய பேருந்துகளை வாங்கி இயக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கடந்த 7 நாட்களில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 74 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் குற்றங்களை தடுக்க காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவின் பேரில் டாக்கோ என்ற சிறப்பு அதிரடி நடவடிக்கையை கடந்த 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையில் காவல்துறையினர் மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையால் கடந்த 7 நாட்களில் தங்கச்சங்கிலி பறிப்பு, செல்போன் பறிப்பு மற்றும் திருட்டு உள்ளிட்ட 32 குற்ற சம்பவங்கள் நடைபெற்றதாகவும், இந்த குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஒரு இளஞ்சிறார் உட்பட 39 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பூங்காக்கள், மியாவாக்கி காடுகள், பொது கழிப்பிடங்களில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் ஈடுபடவுள்ள அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு அடுத்த வாரம் தொடங்கப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பான கூட்டங்களில் தமிழக அதிகாரிகளை இணைய வழியில் பங்கேற்க அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். யூடியூப் சேனல் நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீதான குற்ற வழக்குகளை திரும்ப பெற்று அவரை சிறையில் இருந்து விடுவிக்க உதவ வேண்டும் என்று அவரது மனைவி முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு கொடுத்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பலத்த காற்று வீசும் என்ற எச்சரிக்கையை அடுத்து 10 கடலோர மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 8000 நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 1200 நாட்டுப்படகுகள் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடலூரில் ஓடும் அரசு பேருந்தில் கண்டக்டர் நெஞ்சு வலியால் துடித்துள்ளார். உடனடியாக பேருந்தை மருத்துவமனைக்கு ஓட்டுநர் ஓட்டிச் சென்று சேர்த்தும் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கம்பம் அருகே கேரளாவைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன் காரில் தற்கொலை செய்து இறந்து கிடந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மீதான ஆதாய வரி டன்னுக்கு 8400 ரூபாய் விதிக்கப்பட்டு வந்த நிலையில் அதை 5700 ரூபாயாக குறைப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது.
ஆந்திர மாநிலத்தில் வாக்குப்பதிவுக்கு பிறகு வன்முறை சம்பவம் நடைபெற்றதை அடுத்து 2 மாவட்ட எஸ்பிக்களை பணியிடை நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இறப்பதற்கு முன்பாக ஹேராம் என்று கூறிய காந்தியை பின்பற்றுகிறது காங்கிரஸ் என்று பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் பொய்களை கூறுகிறார் என்றும், காங்கிரஸ் கட்சி இந்து மதத்திற்கு எதிரானது அல்ல என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை 45 கோடி பேர் வாக்களித்துள்ளதாக இந்திய தேர்தல் கமிஷன் பெருமிதம் தெரிவித்துள்ளது. முதல் 4 கட்ட மக்களவைத் தேர்தலில் 66.95% வாக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மக்கள் நவீன் பட்நாயக்கிற்கு ஓய்வு கொடுக்க முடிவு செய்துவிட்டனர் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சியை தேர்ந்தெடுக்க ஒடிசா மக்கள் முடிவு செய்துவிட்டது தெளிவாக தெரிகிறது என்றும் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார்.